Welcome back friends. நம்ம இப்போ 2.5.3 marginal rate of substitution பார்க்குறோம். அது MRS. What is marginal rate of substitution? அது வந்து ஒரு கன்சியூமர் ஒரு கமாடிட்டி எக்ஸுக்கு பதிலாக கமாடிட்டி ஒய்யை எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க ரெடியாக இருக்கார் டு ஹோல்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கான்ஸ்டன்ட். அதாவது அந்த ஒரே இன்டிஃபரன்ஸ் கர்வில் அந்த லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதையே இருக்கும்போது ஒரு யூனிட்டை ஃபர்கோ பண்ணி ஒரு யூனிட் ஆஃப் ஒன் ஐட்டமை ஃபர்கோ பண்ணி அதர் யூனிட் ஆஃப் அதர் ஐட்டமை இன்க்ரீஸ் பண்ணும்போது அவர் எவ்வளோத்துக்கு அதை ரெடியாக இருக்கார் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை சேம் லெவலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபர்கோ பண்ணி எவ்வளோ மற்ற யூனிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். டிக்ரீஸ் இன் ஒன் யூனிட் substitutes the utility for the other unit. அதுதான் marginal rate of substitution சொல்கிறோம். இது சேம் யூட்டிலிட்டி கர்வில் ட்ராவல் பண்ணக்கூடியதாக இருக்குது. இவராக வில்லிங்காக ஒரு யூனிட் ஆஃப் எக்ஸுக்கு பதில் ஒரு ஒய்யை சேஞ்ச் பண்ணுறாரு. அப்போது அந்த எம்ஆர்எஸ்ங்கிறது இன்டிஃபரன்ஸ் கர்வில் எந்த பாயிண்டில் எடுத்தீங்கன்னாலும் அந்த கர்வோட ஸ்லோப்புக்கு அந்த பாயிண்டில் என்ன ஸ்லோப் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் எம்ஆர்எஸ்ங்கிறது. இப்போ நம்ம பார்க்கலாம், இந்த சேம் டேபிள் பார்த்தோம். ஃபஸ்ட்டில் காம்பினேஷன் ஏல 12 யூனிட்ஸ் ஆஃப் க்ளோதிங்கும் 1 யூனிட் ஆஃப் ஃபுட்டும் அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நெக்ஸ்ட் அவரோட காம்பினேஷன் வந்து ஹீ ஃபர்கோஸ் 6 யூனிட்ஸ் ஆஃப் க்ளோதிங் ஃபார் ஜஸ்ட் 1 யூனிட் ஆஃப் ஃபுட்டு இன்னும் ஒரு யூனிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக க்ளோதிங்கை வந்து 6 யூனிட்ஸ் டிக்ரீஸ் பண்ண அவர் ரெடியாக இருக்கார். அப்போ அவருக்கு மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷனுங்கிறது 6ன்னு கிடைக்கும். பட் அட் த சேம் பாயிண்ட் சிக்கு வரும்போது அதே ஒரு யூனிட் ஆஃப் ஃபுட்டுக்கு இந்த இடத்துல க்ளோதிங் வந்து அவர் 2 யூனிட்ஸ் தான் ஃபர்கோ பண்ண ரெடியாக இருக்கார். அப்போ அவருடைய எம்ஆர்எஸ் டிக்ளைன் ஆகுது. தட் இஸ் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் வந்து ஒரு யூனிட் ஆஃப் ஃபுட்டுக்காக 2 யூனிட்ஸ் ஆஃப் க்ளோதிங் தான் அவர் ஃபர்கோ பண்ண ரெடியாக இருக்கார். அதே டீல பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் வில்லிங் டு ஹாவ் 1 மோர் அடிஷ்னல் யூனிட் ஆஃப் ஃபுட், பட் வேரஸ் 1 யூனிட் ஆஃப் க்ளோதிங் தான் விட்டு கொடுக்க ரெடியாக இருக்கார். சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் சேமாக இருந்தால் கூட ஒன்று ஃபர்கோ பண்ணுற ஒரு இது வந்து சப்ஸ்டிடியூஷன் இது வந்து கம்மியாகிட்டே வருது. 6லேருந்து 2 ஆகி 2லேருந்து 1 ஆகிட்டு வருது. இதை தான் நம்ம இந்த டேபிள் ஏல நம்ம பார்க்குறோம். இதுக்கு பேர் டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் ஒரு யூனிட் ஆஃப் ஃபுட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 6 யூனிட் ஆஃப் க்ளோதிங்கை ஃபர்கோ பண்ண ரெடியாக இருந்தவர் அந்த டோட்டல் யூட்டிலிட்டி பீயிங் த சேம். நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய சப்ஸ்டியூஷன் ரேட்டு கம்மியாகிட்டே வருது. அதை தான் நம்ம டிமினிஷ் ஆகுதுன்னு சொல்கிறோம். அதை தான் ஃபிகர் வந்து உங்களுக்கு 2.63 காட்டுது. ஃபிகர் 19 ஏலேருந்து பியிலேருந்து சியிலேருந்து டி வரும்போது அவருடைய க்ளோதிங்கோட யூட்டிலிட்டி வந்து கொஞ்சம் போத்தோட கன்சம்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக க்ளோதிங்கை ஃபர்கோ பண்ணால் கூட சப்ஸ்டியூஷன் ரேட் அதே மாதிரி இல்லாமல் டிக்ளைன் ஆகிட்டு வர்றதுனால அதுக்கு பேர் டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன்னு சொல்கிறோம். தட் மீன்ஸ் அவருக்கு வந்து ஒவ்வொரு அடிஷ்னல் யூனிட் ஆஃப் ஃபுட்டு கொடுக்கறது வந்து லெஸர் யூட்டிலிட்டி தான் கொடுக்குது. இந்த எத்தனை யூனிட் ஆஃப் க்ளோதிங் அவர் ஃபர்கோ பண்ணுறாரோ அந்த ஃபர்கோ பண்ணுற க்ளோதிங்கோட யூட்டிலிட்டிங்கிறது கம்மியாக தான் இருக்குது. தட் இஸ் ஒரு சின்ன அளவு க்ளோதிங்கை தான் அவர் ஃபர்கோ பண்ணுறாரு, அதுக்கு அதிகமான அளவு ஃபுட் எடுத்துக்கிறாருன்னா இது சின்னது ஃபுட்டுக்கும் அது பெரிய அளவு ஃபுட்டுக்கும் சின்ன அளவு க்ளோதிங்க்கு தான் அவருடைய யூட்டிலிட்டி காம்பன்சேட் ஆகுதுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்போது டவுன் இன்டிஃபரன்ஸ் கர்வில் வரும்போது கன்சம்ஷன் ஆஃப் க்ளோதிங் வந்து ரெடியூஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆஃப் ஃபுட் கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகுது. அப்போது ஆப்போசிங் எஃபெக்ட் கொடுக்குது. டோட்டல் யூட்டிலிட்டியில் ரெடியூஸ் ஆகுது. பிகாஸ் ஆஃப் டோட்டல் ரெடியூஸ்டு கன்சம்ஷன் ஆஃப் க்ளோத்திங், இன்க்ரீஸ்ட் டோட்டல் யூட்டிலிட்டி, ஹையர் ஃபுட் கன்சம்ஷன். ஃபுட்டோட கன்சம்ஷனால் அவருடைய யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆனால் கூட க்ளோதிங்கோட யூட்டிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அவர் இந்த கன்சியூமர் இன்டிஃபரன்ஸ் கர்வில் கீழே நோக்கி வந்துகிட்டே இருக்கார். அப்போது டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷனுங்கிறது என்னத்தை சொல்லுதுன்னா மோர் ஆஃப் குட் ஒய் அ பர்சன் கன்சியூம்ஸ் இன் ப்ரொபோர்ஷன் டு குட் எக்ஸ், த லெஸ் he or she is willing to substitute for another unit of x அப்படிங்கிறது தான் புரியுது. அப்போ இங்கே இந்த 2 ரீசன் கீழே தான் இந்த கர்வை வந்து ஒர்க் ஆகுது. என்ன 2 ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஒரு பர்டிகுலர் குட்டோட வாண்ட் வந்து சாட்டையபிளாக தான் இருக்குது. அப்போ அதை வந்து கன்சூமர் வந்து மோராக யூஸ் பண்ணுறாரு. அப்போ யூஸ் பண்ண அதோடைய தேவை வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. த இன்டென்சிட்டி ஆஃப் வாண்ட் ஃபார் இட் டிக்ரீசஸ். அப்போ கன்சியூமர் வந்து ஃபுட்டை ஜாஸ்தி பண்ண அடிஷ்னல் யூனிட் ஆஃப் ஃபுட்டு வாங்கிக்கிறதுங்கிறது ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ரெண்டாவது, இந்த 2 குட்டும் வந்து இம்பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட்டு. க்ளோதிங்க்கும் ஃபுட்டும் வந்து பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட் கிடையாது. ஒன்றை காம்பன்சேட் பண்ண முடியாது. காம்பினேஷனில் இருக்கிறதுனால அந்த யூட்டிலிட்டிக்காக அவர் மாற்றி போட்டுக்கிறாரு இல்லையா. க்ளோதிங்கோட யூட்டிலிட்டியும் ஃபுட்டோட யூட்டிலிட்டியும் தே ஆர் நாட் த போத் பர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட்ஸாக இருக்குது. இந்த 2நால தான் இந்த டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷனுங்கிறது நம்ம இங்கே ஆப்ரேட் ஆகுது. அப்போ சேஞ்ச் இன் டோட்டல் யூட்டிலிட்டி டியூ டு லோவர் க்ளோதிங் கன்சம்ஷனுங்கிறது சேஞ்ச் இன் டோட்டல் யூட்டிலிட்டி டியூ டு ஹையர் ஃபுட் கன்சம்ஷனுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. அந்த டோட்டல் யூட்டிலிட்டி க்ளாதிங்கை கம்மியாக எடுக்கிறதுனால கிடைக்கக்கூடிய யூட்டிலிட்டியும் டோட்டல் யூட்டிலிட்டி ஃபுட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால கிடைக்கிறது ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ சேஞ்ச் இன் க்ளோதிங் கன்சம்ஷனுங்கிறது எம்யூசின்னு எடுத்தோம்னா இன்ட்டு டெல்டா கியூசின்னு சொல்கிறோம். சேஞ்ச் இன் டோட்டல் யூட்டிலிட்டி டியூ டு சேஞ்ச் இன் ஃபுட் கன்சம்ஷனுங்கிறத எம்யூஎஃப் இன்ட்டு டெல்டா கியூஎஃப், குவான்டிட்டி எஃப் அது கியூங்கிறது. Therefore, indifference curve is equal to marginal utility clothing into change in quantity clothing is equal to marginal utility food into quantity change in the food. இதுதான் ஈக்குவேஷனாக நமக்கு கிடைக்குது. இதுலேருந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷனில் எடுத்துகிட்டு டோட்டல் யூட்டிலிட்டி லாஸில் டிக்ரீஸ்டு க்ளோதிங் கன்சம்ஷனால் தட் இஸ் ஈக்குவல் டு த கெயின் இன் த ஃபுட் கன்சம்ஷனுங்கிறது தான் நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஈக்குவேஷனாக கொண்டு வரோம். அப்போ டெல்டா கியூசி பை டெல்டா கியூஎஃப் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் யூட்டிலிட்டி ஃபுட் டிவைடட் பை மார்ஜினல் யூட்டிலிட்டி க்ளோதிங். அப்போ எம்ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு எம்யூ டிவைடட் பை எம்யூ க்ளோதிங் டிவைடட் பை எம்யூ ஃபுட்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஒய் வந்து கன்சியூமர் இஸ் வில்லிங் டு சாக்ரிஃபைஸ் வந்து லெஸ்ஸர் அண்ட் லெஸ்ஸர் ஆகிட்டே வருது. அப்போ மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷனுங்கிறதும் என்ன ஆகிடும், டிக்ளைன் ஆகிட்டே வரும். டவுன் டுவர்ட்ஸ் த ரைட் அலாங் த இன்டிஃபரன்ஸ் கர்வில் நான் மூவ் ஆகும்போது உன்னோட சாக்ரிஃபைஸிங் வந்து அமௌண்ட் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வர்றதுனால ஒரு இடத்துல இன்டிஃபரன்ஸ் கர்வ் என்ன ஆகிடும், ஃப்ளாட் ஆகி லெஸ் ஸ்லோப் ஆகிடும் டவுன் டு ரைட் நம்ம வரும்போது. அதுதான் மார்ஜினல் difference in this rate of substitution நம்ம பார்க்குறோம், diminishing rate of substitution பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ். அதை நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.